guys, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ. இதில் இந்த பேக்கில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மில்கி ஒயிட் OHM இருக்குது. இது எதுக்காக வாங்கியிருந்தேன் அப்படின்னா நான் அந்த ப்ரீடிங் செட் பண்ணலாம் அப்படின்னு தான் வாங்கியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து 2K சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணதாலே நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பீட்டா ஃபிஷ் ப்ரீடிங் பண்ணுறதுக்காக அந்த மில்கி ஒயிட் OHM வாங்கியிருந்தேன். ஸோ இதுதான் அந்த அன்பாக்சிங் வீடியோ பேக்ரவுண்டில் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி என்னன்னா நம்ம சேனல் வந்து 2K சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டு ஸோ ரொம்பவே தேங்க்ஸ். ஏன்னா நிறைய பேரால் 2K சப்ஸ்கிரைபர்ஸை கெயின் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த வகையில் நம்ம 2K சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். நான் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான். ஏன்னா நான் போடக்கூடிய எஃபர்ட்டுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற அந்த கிஃப்ட் தான் இந்த சப்ஸ்கிரைபர். அதுவும் 2K வந்திருக்கு. இந்த 2000 பேரில் ஒருத்தர் ரேண்டமாக செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியாவில் இருக்கிறேன். ஸோ அப்படி கிஃப்ட் பண்ணலாமா, என்ன கிஃப்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த வின்னர் நீங்களா கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். அந்த வின்னர் நீங்களா இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மறக்காம நீங்கள் நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்க. கிட்டத்தட்ட 98% சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புது கண்டென்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இன்னுமே நிறைய வீடியோஸ் வந்து சூப்பரான வீடியோஸ் இருக்கு, கிவ்அவேஸ் இருக்கு. ஸோ எல்லாமே வரணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் முடியும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வந்து இந்த பேக் அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ வந்து பேக்கை ஓப்பன் பண்ணதுமே ஃபிஷஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்து நல்லா துருன்னு இருந்து நல்லா ஆக்டிவாக தான் இருந்து நான் வந்து எங்கே கொரியரில் வருது என்ன ஆகுமோன்னு ரொம்ப பயத்தில் தான் போய் கொரியரை பிக் பண்ணேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் எந்த விதத்துலையுமே டேமேஜ் இல்லை. உள்ளே இருந்த ஃபிஷஸுமே எந்த விதத்துலையுமே டேமேஜ் இல்லாமல் ரொம்பவே ஆக்டிவாக தான் இருந்து எந்த வித லேசாக கூட ஸ்ட்ரெஸ் இல்லை. நான் வந்து ஃபஸ்ட்டு வாட்டர் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக மாலி ஃபிஷ் டேங்கில் கொண்டு போட்டேன். மாலி ஃபிஷ் டேங்கில் போட்டதுமே ரொம்பவே ஆக்டிவாக இருந்து என்னென்னா அந்த பேக்கை உடச்சிட்டு எப்படியாவது அந்த தொட்டியில் போயிட முடியாதா அப்படிங்கிற அளவுக்கு ஆக்டிவாகவே அந்த பேக்கை முட்டி மோதிட்டு கிடந்தேன். மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ஆக்டிவாக இருந்து ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். நான் வந்து மில்கி OHM சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்தேன். ஏன்னா ஒயிட்டுங்க பட்சத்தில் வீட்லேயும் அப்படி கொஞ்சம் அப்படியே பேசி கன்வின்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா ஆல்ரெடி 2-3 பேர் வாங்கியிருக்கேன். அதுக்கு வீட்டில் இருந்து திட்டிகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக வந்து இந்த ஒயிட் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி என்கிட்ட வந்து நீமோ கேண்டியில் ஒரு 2 பேர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மல்டி கேலக்ஸியில் ஒரு பேர் இருக்குது, கிரீன் கேலக்ஸியில் ஒரு பேர் இருக்குது. ஸோ அதனால் வந்து அது கூட இதையும் சேர்த்து நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா ப்ரீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியாவில் இருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரீடிங் வீடியோஸ்லாம் வரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோஸ் நிறைய புது கண்டென்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இல்லை. நான் வந்து இந்த மில்கி OHM பேரை நான் எந்த செல்லர்ட்டு வாங்கினேன்னா ஜெகா பெட்டாஸ் அப்படிங்கிற ஒரு பிரதர்ட்டு இருந்து தான் வாங்கியிருந்தேன். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டபுளான செல்லர் தான். ஸோ அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச அமௌண்ட்டில் இருந்து அதிக அமௌண்ட் வரைக்கும் அவர்கிட்ட வந்து பீட்டாஸ் வந்து நம்ம வாங்கிக்கலாம். ரொம்ப பேக்கிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபிஷ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குது, நல்ல சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து அவர் வந்து ஆக்ஷன்ஸ் வேறு கண்டக்ட் பண்ணுறாரு. ஸோ அவரை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப ட்ரஸ்டபுளான செல்லர் தான். நம்பிக்கையாக வந்து நீங்கள் அவர்கிட்ட வந்து ஃபிஷ் ஆர்டர் பண்ணலாம். ஸோ நான் வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து நான் என்னோட கிளாஸ் டேங்கில் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். கிளாஸ் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் கிடையாது. ஏன்னா வந்து நம்ம டேங்க் வந்து கொஞ்சம் க்ரீனிஷாக தான் இருக்கும். ஏன்னா அது வந்து நான் வந்து ஒரு வேறு மிரரில் நானே கட் பண்ணி செஞ்சது. ஸோ கொஞ்சம் க்ரீனிஷாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் எந்த அளவுக்கு அந்த ஃபிஷ் வந்து ஆக்டிவாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். எந்த வித ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குது. இப்படி நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு டேங்க்லேருந்து இன்னொரு டேங்க்கு சேஞ்ச் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இப்போவும் இருக்குது. தவிர அந்த ட்ராவல் பண்ணி வந்தது கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்லாம் இல்லை. ஸோ சூப்பராகவே இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.